காவல் அலுவலர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சோசியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அந்த நுண்ணறிவு மிக மிக அவசியமானது. அந்த ஒட்டுமொத்த சினாரியோ அந்த நிகழ்வுலையுமே சோசியல் இன்டெலிஜென்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு. பணம் நம்ம கையாளுறோம்னு வச்சுக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றம்னா அதுக்கு சட்ட ப்ரொவிஷன் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. சட்டம் அதுக்கு உதவிகரமா வரும். ஏமாத்திட்டான், பொருளை ஏமாத்திட்டான், பணத்தை ஏமாத்திட்டான். ஆனால் அதே சமயத்துல இப்போ ஒருத்தரை விரும்புறேன்னு சொல்லி அவனை ஏமாத்துறோம், இல்லது ஒருத்தனுக்கு பொய்யான வாக்குறுதிகள் ஃபால்ஸ் அஷூரன்ஸ் நம்ம கொடுத்து ஏமாத்துறோம். இதை போய் நம்ம சட்டத்தில் சேலஞ்ச் பண்ண முடியாது. அவர் வழி விடுங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் சொல்லுவாரு, நான் ஸ்கவுண்டர்ஸுக்கெல்லாம் நான் வழி விடுறது கிடையாது அப்படின்னு. அது எழுத்தாம இருக்கிறவனும் அப்படி பளிச்சுன்னு அடிக்கும். அது ஸ்கவுண்டர்ஸ்க்குலாம் நான் வழி விடணும்னு அவசியம் கிடையாது, நீ நவரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லுவார். ஆனா எழுத்தா மாதிரி இருக்கிறவர் இது ஒரு வகையான ரூட் மென்டாலிட்டி உள்ள பிஹேவியர். இப்போ இது எப்படி டேக்கிள் பண்றது? அந்த எழுத்தா மாதிரி இருக்கிறவர் ஒரு பதில் சொல்லுவார். அதுதான் ரொம்ப கிளைமாக்ஸ் உள்ள அற்புதமான பதில். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் விடுவேன் ஸ்கவுண்டர்களுக்கெல்லாம், நீங்க போங்க அப்படின்னு. சிறந்த லூப்ரிகன்ட், அதாவது உயவு பொருட்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதாவது ஒரு கடுமையான உராய்வு இருக்கு, ஒரு தாழ்பாலோ மற்ற ஒரு பொருளோ இருக்குன்னு சொன்னா நம்ம எப்படி எண்ணெயை போட்டோ அல்லது கொழுப்பு போன்ற பொருட்களை பயன்படுத்தியோ அந்த உராய்வினுடைய விசையை நம்ம குறைக்கிறோமோ, அது போலதான் சமூக உறவுகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது இத்தகைய உயவு பொருட்களை போன்ற வார்த்தைகள் சில இருக்குன்றார். இந்த லூப்ரிகன்ஸ், பெஸ்ட் லூப்ரிகன்ஸ் அப்படி வேர்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ்ன்றது, சாரின்றது. சமூக வலைதளங்கள்ல மிக அதிகமாக பேசும் பொருளாகி இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ எது என்று சொன்னால் அது ஆகாஷ் என்ற இளைஞனுக்கும் ஒரு காவல் அலுவலருக்கும் நடந்த ஒரு இஷ்யூ தான். ஒரு நிகழ்ச்சியின் போது, ஒரு பிரச்சனையின் போது, அதாவது ரோட் பிளாக், ஒரு கட்சியினுடைய ரோட் பிளாக்ல, அந்த ரோட் பிளாக் நடக்கும் பொழுது ஒரு இளைஞன் உள்ள வரான். அவன் அந்த பகுதியில போகணும்னு சொல்றான். அப்பொழுது அவனுக்கு அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது அந்த போராட்டக்காரர்களால. அப்ப அங்க அவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய வாக்குவாதத்தை சாஃபன் பண்ணுவதற்காக ஒரு காவல் அதிகாரி உள்ள வராரு. அவங்கெல்லாம் இந்த இளைஞனை சாஃபன் பண்றதுக்கான முயற்சியை, அவரை சாந்தப்படுத்தி அனுப்புறதுக்கான முயற்சியை மேற்கொள்றாங்க. ஆனால் அது வாக்குவாதமாக மாறுகிறது. அவன் ஹைலி எமோஷனலா இருக்கான் அந்த இளைஞன். அப்போ அந்த ஆர்கியூமெண்டா மாறுது. இந்த ஆர்கியூமெண்ட் போய் ஒரு கட்டத்துல எப்படி முடியுதுன்னு சொன்னா அது வன்முறையில ஒருவர் தாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு போய் முடிகிறது. இதுதான் இன்றைய சமூக வலைதளத்துல மிக அதிகமாக விவாதிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு அற்புதமான எழுத்தாளர்கள், ஏஜி கார்டனர் போன்ற அற்புதமான கட்டுரையாளர்கள் சில கட்டுரைகளை தந்திருக்கிறார்கள். அதுல இருந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை அந்த வியூ, அவங்களுடைய வியூல இருந்து இதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். குறிப்பா மிக முக்கியமா ஆன் சேயிங் ப்ளீஸ், ஏஜி கார்டனர் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை ஆன் சேயிங் ப்ளீஸ். அது என்னன்னா, இந்த சமூகத்துல நம்ம சோசியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த சோசியல் இன்டெலிஜென்ஸ் சமூக உறவு மிக சிறப்பாக இருக்குமானால், அது குறிப்பா யார் யாருக்கெல்லாம் இந்த சமூக உறவு மேன்மையா இருக்கும்னா பாலிட்டிஷியன்ஸுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க சமூக உறவை மேம்படுத்தினாதான், மேற்கொண்டால்தான், அதை வளர்த்தால்தான் பாலிட்டிக்கல்ல ஒரு பெரிய வெற்றியாளராக இருக்க முடியும். அது போல டாக்டர்ஸுங்க, அது போல ஒரு பொது பணியை எடுத்துக்கொண்ட மனிதர்கள், உயர் அதிகாரிகள், காவல் அலுவலர்கள், இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சோசியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அந்த நுண்ணறிவு மிக மிக அவசியமானது. இந்த நுண்ணறிவு இல்லைன்னா இந்த சோசியல் இன்டெலிஜென்ஸ் கடுமையா பாதிக்கப்படும். அப்படி இல்லாத ஒரு நிகழ்வு தான் இப்பொழுது இந்த காவல்துறை அலுவலருக்கும் அந்த இளைஞனுக்கும் நடந்த நிகழ்வு. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த சினாரியோ அந்த நிகழ்வுலயுமே சோசியல் இன்டெலிஜென்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம், அது ஒண்ணு நம்ம பார்க்கலாம். இதை தான் ஏஜி கார்டினர் மிக அற்புதமா சொல்றாரு. இது போன்ற ஒரு நெருக்கடியான சமூக உறவை நம்ம சுமுத்தா ரன் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு மிகச்சிறந்த லூப்ரிகன்ட், அதாவது உயவு பொருட்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதாவது ஒரு கடுமையான உராய்வு இருக்கு, ஒரு தாழ்பாலோ மற்ற ஒரு பொருளோ இருக்குன்னு சொன்னா நம்ம எப்படி எண்ணெயை போட்டோ அல்லது கொழுப்பு போன்ற பொருட்களை பயன்படுத்தியோ அந்த உராய்வினுடைய விசையை நம்ம குறைக்கிறோமோ, அது போலதான் சமூக உறவுகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது இத்தகைய உயவு பொருட்களை போன்ற வார்த்தைகள் சில இருக்குன்றார். இந்த லூப்ரிகன்ஸ், பெஸ்ட் லூப்ரிகன்ஸ் அப்படி வேர்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ்ன்றது, சாரின்றது, தேங்க்யூலாம் இதெல்லாம் தான் ஒரு சமூக உறவை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான உயவு பொருட்கள் போன்ற வார்த்தை பொருட்கள். இதெல்லாம் அப்பப்போ நம்ம பயன்படுத்தணும்னா இந்த சமூக உறவு மிக ஸ்மூத்தா இருக்குன்றது தான் ஏஜி கார்டனுடைய அந்த கட்டுரையினுடைய அடிப்படை கருத்து. அதுல அவர் ரொம்ப அழகா விவாதிக்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அவர் டீல் பண்றாரு. அது என்னன்னா,
பேட் டெம்பர், குட் டெம்பர், அதாவது பேட் மேனர்ஸ், குட் மேனர்ஸ், இந்த 2 சாப்டர் எடுத்துக்கிறார். ஒன்றுக்கு வந்து இந்த பேட் மேனர்ஸ், குட் மேனர்ஸ், இதுல வந்து அடிப்படையா ஒரு விஷயத்தை அவர் அனலைஸ் பண்றாரு. ஒரு சில விஷயங்கள்ல வந்து லீகல் சப்போர்ட் இருக்கு, சட்ட ரீதியான சப்போர்ட், பாதுகாப்பு இருக்கு. அது எதுல இருக்கு? பிசிக்கலா நாம சேலஞ்ச் பண்ணப்படும் பொழுதோ அல்லது அசால்ட் ஆகும் பொழுதோ, இந்த பிசிக்கல் அசால்ட்ஸ் அப்படி நிகழும் பொழுது அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு தருவதற்கு சட்டம் சில கொள்கைகளை, சில திட்டங்களை வகுத்திருக்குது, சில கிளாஸஸ் கொடுத்துருக்கு. சட்ட ரீதியா நம்ம அதை பிசிக்கலா நம்ம தாக்கப்பட்டோம்னு சொன்னா அதை எதிர்கொள்ள முடியும் சட்ட ரீதியாக. இல்கல்ச்சர்டு இருக்க மேனர்ஸ் இருக்குல்ல, நம்மளுடைய பேட் மேனர்ஸ், அதாவது பிஹேவியர்ஸ், இல் டெம்பர்டு பிஹேவியர்ஸ், நம்மளுடைய ப்ரௌடு, அந்த ப்ரைடு, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இத்தகைய தன்மைகளால எதிராளிக்கு நம்ம கோபத்தையும் ஆத்திரத்தையோ கொடுத்தோமானால் இதெல்லாம் சேலஞ்ச் பண்றதுக்கு சட்டம் கிடையாது. இதுதான் ஒரு பெரிய 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 விஷயம். ஆனா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த கோபப்படுத்தக்கூடிய இந்த இல் மேனர்டு, இல் டெம்பர்டு பிஹேவியர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் தாக்குதல் வரைக்கும் இட்டு செல்லும். ஆத்திரப்படுத்துதல் என்பதும் கோபம் மூட்டுதல் என்பதும் தான் ஒருவனை ஒரு கட்டத்துல போய் வன்முறையை வந்து கையாள வைக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு செலுத்திடும். ஒருவனை திட்டுவது என்பது ஒரு பெரிய சட்ட ரீதியா அதை நம்ம பேச முடியாது. ஒருவனை அவமதிக்கணும் என்பது சட்ட ரீதியா நம்ம பேச முடியாது. ஆனால் அதே சமயத்துல இப்போ ரொம்ப அழகா சொல்லணும்னா, பணம் நம்ம கையாளுறோம்னு வச்சுங்க, பணம் வந்து கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றம்னா அதுக்கு சட்ட ப்ரொவிஷன் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. சட்டம் வந்து அதுக்கு உதவிகரமா வரும். ஏமாத்திட்டான், பொருளை ஏமாத்திட்டான், பணத்தை ஏமாத்திட்டான் அப்படின்றப்ப அதுக்கு சட்டத்தினுடைய உதவி என்பது வரும். ஆனால் அதே சமயத்துல இப்போ ஒருத்தனை விரும்புறேன்னு சொல்லி அவனை ஏமாத்துறோம், இல்ல ஒருத்தனுக்கு பொய்யான வாக்குறுதிகள், ஃபால்ஸ் அஷூரன்ஸ் நம்ம கொடுத்து ஏமாத்துறோம், இதை போய் நம்ம சட்டத்துல சேலஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் ஒரு வித்தியாசமான கூறு நம்முடைய சமூக உறவுகள்ல நிலவக்கூடிய ஒரு மிக முக்கியமான கூறு. இதனாலதான் ஜவஹர்லால் நேரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அதை பத்திலாம் அவர் பேசும்பொழுது ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு. மனித உறவுகளை எது மிக சிக்கலான கஷ்டமான காரியம் அப்படின்னு சொன்னா, மனித உறவுகளை மெயின்டைன் பண்றது தான் மிக சிக்கலான காரியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரே பொருளின் மேல பல பேர் ஆசைப்படுவான், ஒரே ஒரு நிலையின் மீது பல எதிர்ப்புகள் வரக்கூடும். மனித உறவுகள் சுமூத்தா இருக்கக்கூடிய வாய்ப்பே ரொம்ப ரொம்ப கம்மின்றப்பதான் ஏஜி கார்டினர் இத்தகைய உயவு பொருட்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. மிக அற்புதமான கட்டுரை அது. அதுக்கு ஒரு அற்புதமான கதையும் அவர் சொல்றாரு, ஒரு நிகழ்வை அவர் சொல்றாரு. என்னன்னா ஒரு சிட்டி சென்டர்ல வந்து ஒரு பேசஞ்சர் வராரு, அதாவது ஒரு லிப்ட்ல போறதுக்கு ஒரு பயணி வராரு. அவர் என்ன பண்றாருன்னா நேரா லிப்ட்மேன் கிட்ட போயிட்டு மேல் தளத்துக்கு போகணுன்றப்ப அவர் ரொம்ப சிம்பிளா டாப் அப்படின்னு மேல போனோம் அப்படின்றத அவங்ககிட்ட அதிகார தோணையில, நீ எல்லாம் உனக்கெல்லாம் என்ன மரியாதை, நீ ஒரு ஆஃப்டர் ஒரு லிப்ட் மேன் தானே, அதனால வந்து அலட்சியமா அவனை பேசுவார், டாப் அப்படின்வாரு. அவன் சொல்லுவான், அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன சொல்லுவான், டோன்ட் சே சோ ப்ளீஸ், டாப் ப்ளீஸ், சே டாப் ப்ளீஸ் அப்படின்வான். ப்ளீஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு பண்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இவர் அதெல்லாம் சொல்ல முடியாது, உனக்கு என்ன பண்பு வேண்டிக்குதுன்ற மாதிரி இப்படிதான் ஆர்குமெண்ட் டெவலப் ஆகும். இந்த பையனுக்கும் அங்க இருந்த அந்த கூட்டத்தினருக்கும் அந்த காவலருக்கும் நடந்தது எப்படி டெவலப் ஆகுது பாருங்க. இப்படியே போய் உனக்கு என்ன நான் சொல்ல வேண்டியது இருக்கு, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்க போய் கடைசியில அந்த லிஃப்ட் மேன் இருக்காங்க, லிஃப்ட் ஆபரேட்டர், அவன் வந்து இந்த பேசஞ்சரை அடிச்சு தூக்கி போட்டுருவான். இது வந்து கேஸா மாறும். இந்த கேஸா மாறினப்போ சட்டம் வந்து யாரை தண்டிக்குதுன்னு சொன்னா, இந்த தாக்குதலை நிகழ்த்திய அந்த லிஃப்ட் மேனை தண்டிக்கும். உள்ள வந்த அந்த பேசஞ்சரு வன்முறையை இவன் கையாண்டான், அவர் மீது வன்முறையை கையாண்டான் என்பதற்காக, தன்னுடைய எமோஷன்ஸை சரியா கையாளலை என்பதற்காக, அது வன்முறை தாக்குதலில் ஈடுபட்ட வயலண்டா அவன் பிஹேவ் பண்ணான்றதுக்காக அவனுக்கு ஒரு தண்டனை வழங்கும். இதுதான் ஏஜி கார்டினர் மிக அற்புதமா சொல்றாரு. இப்ப இந்த சம்பவத்தை எப்படி நம்ம நிகழ்த்தி இருக்கலாம்னு பார்க்கும். உள்ள வரான், ஐம் சேயிங் ப்ளீஸ், அதான் நீங்க எனக்கு கொஞ்சம் மேல வரீங்களா அப்படின்னு கேட்டா முடிஞ்சு போச்சு அதெல்லாம். ஆனா நம்ம பெரும்பாலும் நம்ம என்னன்னா, இப்ப நான் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை நம்ம யோசிப்பது உண்டு. ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தையை நம்ம கொடூரமா சொன்னாலும் நேசிப்போம், அதை சாப்பிட்டா சொன்னாலும் நேசிப்போம், அல்லது அதில் நக்கலா சொன்னாலும் அதுல ஏதோ ஒரு இனிமையான தன்மை இருக்குதுன்னு நம்ம நேசிப்போம். ஆனால் சாரி அப்படி சொல்ல முடியாது. சாரி வந்து ஐம் சாரி அப்படின்னு நம்ம அலட்சியமா பேசினோம்னா ஏத்துக்க மாட்டோம். இல்லை அது திமிரா பேசினோம்னா அந்த சாரின்ற அந்த டோன் இருக்கு இல்லைங்களா, வேர்ட்ஸை நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்துறோமோ அதற்குரிய அந்த டோன் இல்லைன்னு சொன்னா, அதற்குரிய அந்த டெப்த் இல்லைன்னு சொன்னா எதிரே இருக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஐம் சாரி, இந்த ஃபீலிங் இருக்குன்னு, அந்த ஃபீல் வரணும். ஃபீல் வரலாம். ஐம் சாரின்னு அலட்சியமா சிரிச்சுக்கிட்டோ மாத்த சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒரு மாதிரி நெகிழ்வான தன்மையை தராது.
இதுதான் வந்து கார்டினருடைய அனாலிசிஸ்ல மிக முக்கியமான பாத்திரத்தை வைக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சட்ட பாதுகாப்பு என்பது குரூடான பிஹேவியர், அந்த பிசிக்கல் அசால்ட்டு நிகழும் பொழுது இருக்குது நமக்கு. ஆனால் அவமானப்படுத்தும் பொழுதோ, புல்லிங் அதாவது திட்டும் பொழுதோ, அது வசைப்பாடுதல் நிகழ்த்தும் பொழுதோ நமக்கு எதிரே இருக்கிறவங்க கிட்ட, அப்போ அது சட்டம் நமக்கு துணைக்கு வராது. நாம தான் நம்மளை தானே கன்சல்ட் பண்ணிக்கணும். சரி, அவருக்கு தெரிஞ்சது அவர் தான். ஏன்னா ஒரு விஷயத்த கண்ணாப்புனா நிறைய பேர் இன்னைக்கு ஒரு விஷயத்த ஒரு சிந்தனை ரீதியாகவோ அனலிட்டிக்கல் ரீதியாவோ எது சரி எது தப்புன்ட்டு தான் சாராத அதாவது ஒரு விஷயத்தை சார்ந்து சிந்திக்காம வெளியிலிருந்து டிசிஷன் எடுக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் இப்ப கிடையாது. எல்லாம் ஹைலி எமோஷனல்ஸ். இந்த மாதிரி எமோஷனல்ஸ் வந்து கடுமையான ஒரு நிலைக்கு நம்மள இட்டு செல்லும். அந்த மாதிரி எமோஷன்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு சூழலை அந்த இளைஞனுக்கு உருவாக்கி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்படி ரூடா நடந்துக்கிறவங்களை நாம எப்படி பொலைட்டா அப்ரோச் பண்ணி அவங்கள வீழ்த்த முடியும், அதாவது அவங்கள நம்ம ஜெயிக்க முடியும் என்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த பணிந்து போதல் இருக்குல்ல, அந்த பணிந்து போதல் 2 வகையான ஈகோவை நமக்கு கொடுக்கும். ஒண்ணு வந்து நாம சரியா இருக்கிறோம். இப்ப அந்த இளைஞனுக்கு அதுதான் வருது. நாம நம்ம வேலையை பார்க்க போறோம். நமக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, இவங்க நம்ம வேலையை வந்து செய்ய விடாம தடுக்கிறாங்களே அப்படின்ற ஆத்திரம் அவனுக்கு உள்ள வருது. அது ஒரு நியாயமான ஆத்திரம். இப்ப அவனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில அவனுடைய இலக்கியங்களும் அவனுடைய இதிகாசங்களும் அவனுடைய புராணங்களும் கதைகள்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, எங்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ அங்கெல்லாம் எதிர்த்து நில்லு அப்படின்ற ஒரு தத்துவத்தை அவனுக்கு கொடுத்திருக்கும். அதே போல இப்ப அச்சம் தவிர் என்பதும், அதே மாதிரி ரௌத்ரம் கொள் பாரதியார் சொல்றாருல்ல, கோவப்படு அப்படின்றாருல, அது பழகுன்றாருல, ரௌத்ரம் பழகுன்னு சொல்றாருல்ல, பட்டு பழகி பாடுறா அப்படின்னு. இப்ப இதெல்லாம் அவன் உணரல. ஒரு வகையில ஒரு நல்ல செய்திகளை தான் அவனுக்கு உள்ள போய் பதிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட செய்திகளை உள்ள வாங்கியிருப்பான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அடக்கமா இரு, பண்பா இரு, துஷ்டனை கண்டால் தூர விலகு, இப்படிலாம் அமைதியே வந்து அமைதியா போ, இந்த மாதிரி மோசமான சூழல்கள் இருந்து விலகி செல். இது ஒரு வகையான ஒரு பண்பாட்டு செய்தியா, ஒரு தத்துவ ரீதியான செய்திகளாக அவன் மனதில் பாய்ந்திருக்கு. இது ஒரு வகையான போராட்டத்தை கிளப்பான். அப்ப எல்லா இடங்கள்லயும் நம்மளுடைய ஈகோ என்பது ரியாக்ட் பண்ண வைக்கும். இது போன்ற நிலைமைகளை எப்படி கையாள்வது என்பதும் ஏஜி கார்டினர் ஒரு செஸ்டர்ஃபீல்ட் என்ற ஸ்டோரி மூலம் அவர் சொல்றாரு. ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில வருவாரு செஸ்டர்ஃபீல்ட் வராரு, ஏதா மாதிரி ஒருவர் வராரு. அவர் கொஞ்சம் ரூடு பிஹேவியர். அவரு வழி விடுங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் சொல்லுவாரு, நான் வந்து ஸ்கவுண்டர்ஸ்க்கெல்லாம் நான் வழி விடுறது கிடையாது அப்படின்னு. அது வந்து எழுத்தா மாதிரி இருக்கிறவன அப்படி பளிச்சுன்னு அடிக்கும். அது ஸ்கவுண்டர்ஸ்க்கெல்லாம் நான் வழி விடணும்னு அவசியம் கிடையாது, நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லுவார். ஆனா எழுத்தா மாதிரி இருக்கிறவர் இது ஒரு வகையான ரூட் மென்டாலிட்டி உள்ள பிஹேவியர். இப்ப இது எப்படி டேக்கிள் பண்றது? அந்த எழுத்தா மாதிரி இருக்கிறவர் ஒரு பதில் சொல்லுவார். அதுதான் ரொம்ப கிளைமாக்ஸ் உள்ள அற்புதமான பதில். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் விடுவேன் ஸ்கவுண்டர்களுக்கெல்லாம், நீங்க போங்க அப்படின்வார். அப்போ விலகி நிற்பார். இப்ப என்ன ஆச்சு, இவரையும் ஒரு ஸ்கவுண்டர்னு சொல்லி அதை நக்கல் அடிச்சு அவர் அனுப்புற மாதிரியும் இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷனை, இறுக்கமான சுச்சுவேஷனை எதிர் என்ன சொல்லிட்டியா அப்படின்லாம் போகாம, நீங்க இந்த சமூக வலைதளத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட சிந்தனை இல்லாம கண்ணா புண்ணான்னு திட்டுறது, பேசுறது, ஆத்திரப்படுறது, இதுதான் வெளிப்படுது. அப்ப இந்த மாதிரி நம்ம விலகி விடுவதன் மூலம் நம்ம அவங்களுக்கு ஒரு சில புரிதலை ஏற்படுத்த முடியும் என்பது அழகா கார்டினர் வந்து அந்த கதையின் மூலம் விளக்கி இருக்கிறாரு. இது ரொம்ப மிக முக்கியமான. இது இல்லாம இந்த இல் மேனர்ட், அந்த பேட் மேனர், இல் டெம்பர், பேட் டெம்பர்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வகையான செயின் ரியாக்ஷனை கொடுக்கும், ஒரு தொற்று வியாதி மாதிரி தான் இது, தொற்றும் பண்பு உள்ளது அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்றாரு. ஏஜி கார்டினருடைய மிக முக்கியமான பகுதி அந்த கட்டுரையில இது ஒரு பகுதி. அது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. அவர் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. பஸ்ல போறாரு, வீட்டுல இருந்து அவர் போகும்போது காசை எடுத்து வைக்காம போயிட்டாரு. பஸ்ல ஏறின பிற்பாடு தான் உட்காந்து பஸ் போயிட்டு இருக்குது, கண்டக்டர் வர்றாரு, அப்பதான் பாக்கெட் தொடர்றாரு, காசு இல்லை. அப்போ தேடி பாக்குற காசு இல்லைன்னா அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகி போச்சு. பொதுவா டிரைவருங்க, இந்த கண்டக்டருங்க எல்லாம் வந்து ரஃபா பிஹேவ் பண்ணுவாங்கன்றது வந்து அவருடைய மனதில் பதிந்தது. என்ன காரணம்னா, அவங்க வந்து இப்போ ஒரு கண்டக்டருக்கு ஏன் பிஹேவ் அப்படி பண்றாருன்னா, நிறைய பேர் ஏமாத்துவாங்க, பொய் சொல்லுவாங்க, சில்லறை கொடுத்தா அதை வந்து நான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க, ரஃபா நம்மள ஒரு கண்டக்டர்ன்ற விசில் அடிச்சு கூப்பிடுறது, இல்லது வந்து அலட்சியமா வா போன்னு கூப்பிடுறது, ஒருமையில கூப்பிடுறது, அவங்களுக்குரிய மரியாதையோட அவங்களை ட்ரீட் பண்ண மாட்டாங்க.
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்மள காசு இல்லைன்னா இவர் என்ன நினைப்பாரோ, அவர் ரூடா நம்மள பிஹேவ் பண்ணுவாரு, நம்மள திட்டுவாரு, அசிங்கப்பட போறோம்னு அப்படி பயப்படுவாரு. ஆனா அந்த கண்டக்டர் கிட்டக்க வந்த உடனே சொல்லுவாரு, நான் வேற வழி இல்லை, நான் தெரியாம ஏறிட்டேன், நான் வீட்டுக்கு போய் தான் காசு கொண்டுட்டு வரணும், மன்னிச்சிருங்க அப்படின்றாரு. அப்போ கார்டினர் சொன்ன உடனே அந்த கண்டக்டர் சொல்லுவாரு, வேணா நீங்க உட்காருங்க, உங்களுக்கு நான் தரேன், என் காசை போட்டு உங்களுக்கு டிக்கெட் தரேன்னு சொல்லிட்டு அவர் காசை எடுத்து கொடுத்து டிக்கெட், அந்த காசை எடுத்து போட்டுட்டு டிக்கெட் கிழிச்சு கொடுப்பாரு. அவருக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு கண்டக்டர் கிட்ட இப்படி ஒரு குணம் இருக்கா அப்படின்ட்டு. அப்ப பேசுவாரு, இது எல்லாருக்கும் சமயங்கள்ல மறதி வரதான் செய்யும், பரவாயில்லைங்க ஐயா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு அற்புதமான கேரக்டர் உள்ள ஒரு மனிதனை வந்து நம்ம சந்திச்சிருக்கோமே, இவனை பத்தி தப்பாவில்ல நம்ம ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சிருக்கிறோம், ஒரு ப்ரிஜுடைஸ்டு ஒப்பீனியன் இல்லை உருவாக்கி வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சிந்தனை அவருக்குள்ள ஓடும். அது என்னன்னா ஆச்சரியமான இன்னொரு செய்தி, கண்டினியூட்டி வரும். அது சொன்னார்கள் இல்லைங்களா, ஒரு இல் டெம்பர்ட் பிஹேவியர் என்பது, அல்லது அது ஒரு தொற்று மாதிரி தான், அடுத்தவங்களை தொட்டிட்டே இருக்கும். அதுக்கும் ஒரு நரேஷன் ஒன்று கொடுப்பாரு. தன்னுடைய மகனை திட்டுவாரு, அவன் போய் அவன் கீழே இருக்கிறவனை திட்டுவான், அதற்கு அவனுக்கு கீழே உள்ள ஒரு கடைசியா அவன் திட்டு வாங்க போய் இன்னொருத்த கடைசியாக ஒரு சாதாரண பையனை பிடிச்சி சண்டை போட்டு திட்டுவான். ஸோ அது ஒரு தொற்று வியாதி மாதிரி பழகும், செயின் ரியாக்ஷன். இமோஷனல் இம்பேலன்ஸ் என்பது ஒரு செயின் ரியாக்ஷனா மாறும். ஒன்ஸ் ஒரு ஒரு ஊழியரை திட்டுறாருன்னா அந்த ஊழியர் பாஸ் மேல எதிர்ப்பை காட்ட முடியாது, காட்டினா சீட்டு கிழிஞ்சிரும். ஆனா அவருக்கு பதிலாக அவருக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட வந்து எதிர்ப்பு காட்டுவாங்க. இப்ப நம்ம டீச்சருங்க கிளாஸ் எடுக்கும்போது, ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ்லாம் எடுக்கும்போது, நேத்துக்கு நல்லா வந்து எடுத்த டீச்சரும் ப்ரொஃபஸரும் இன்னைக்கு இமோஷனலா டென்ஷனா வந்து எடுப்பாங்க. பசங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட திட்டுவாங்க, கோவமா கண்ணாமலாம் அடிச்சிருவாங்க சில டீச்சர்லாம். இதனுடைய விளைவு இதெல்லாம் எங்க நம்மளே சொல்லுவோம் இல்ல, நம்ம படிக்கும்போது, இல்லை வீட்டுல திட்டு வாங்கி அடி வாங்கி வந்துக்கிறார் போலகுது, திட்டு வாங்கி வந்துக்கிறார் போலகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. இதுதான் அந்த கண்டினியூட்டி, அந்த செயின் ரியாக்ஷன். தான் ஒரு எமோஷன் இன்னொரு எமோஷனா, அது ஒரு பேட் எமோஷன் என்பது இன்னொரு பேட் எமோஷனா அப்படி அப்படியே மாறி 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 போயிட்டு இருக்கும். இது போலவே ஒரு குட் மேனரும், அது நல்ல நடத்தையும் நல்ல விளைவுகளை அதுவும் ஒரு செயின் ரியாக்ஷனை கொடுக்கும்ன்றாரு. அப்பதான் இந்த ஸ்டோரியை நரேட் பண்றாரு. இது எப்படி சொல்றாருன்னா, ஒரு சமயம் ஒரு பஸ்ல உட்காந்துருப்பாரு, ஒருத்தர் வந்து ஒரு ஹெவி பூட்டு, அந்த பூட்டை போட்டு காலை மெரிச்சிருவார். மெரிச்சது யாரான்னு பார்த்தா அந்த கண்டக்டர் இருப்பார். இவருக்கும் பயங்கர கோபம் வரும், ஏன்னா அது அந்த ஹெவி பூட்டு வந்து போட்டு கால் நல்லா நசிக்கணும். ஆத்திரமா திரும்பும் பொழுது பார்த்தா கண்டக்டர் இருப்பாரு. ஆனா அந்த கண்டக்டர் தான் அவருக்கு ஒரு கட்டத்துல உதவி செஞ்சார். அதனால என்ன பண்ணுவாரு, பரவாயில்ல அப்படின்ன உடனே அவர் ரொம்ப சாரி சொல்லுவார், தெரியாம பட்டுடுச்சிங்க, மன்னிச்சிருங்க, மெரிச்சிட்டேன் அவங்கள, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். அதனுடைய விளைவு அந்த கண்டக்டருக்கும் இவருக்கும் ஒரு வகையான ஒரு அவங்கள ஒருத்தங்களை வாட்ச் பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணும்போது தான் தெரியுது, அந்த கண்டக்டர் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அந்த பஸ்ல வரக்கூடிய குழந்தைகளை எப்படி அன்பா நேசிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு இடம் கொடுத்து உட்கார வைக்கிறார் என்பதும், வயதானவங்களை எப்படி ட்ரீட் பண்றாரு என்பதும், இளைஞர்களை வந்து அவங்களுக்கு நைஸா பேசி அவங்களை எப்படி அழகா வகைப்படுத்தி உட்கார வைக்கிறார் என்பதும், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு டெம்பர்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், ஒரு ரியாக்ஷன் என்பது பல்வேறு வகையான குட் மேனர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனா கொண்டு போயிருக்கும். இதுதான் மேஜிக் கார்டனுடைய ஒரு ஃபேண்டாஸ்டிக் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ்ல நம்ம இந்த பின்புலத்தை வைத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இங்க ஒரு தவறு என்ன நடக்குதுன்னா, இமோஷனல் இம்பேலன்ஸ் தான் இங்க முக்கியமா வருது. அதுதான் நம்ம இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். அது 5 கூறுகளை உள்ளது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து சூழல்களை அனலைஸ் பண்ணணும். நான் அடுத்தவங்களுடைய எம்பத்தி, அதாவது சிம்பத்தி இல்லை, எம்பத்தி என்பது ஐ மஸ்ட் பி இன் அதர் ஷூ, அவங்க நிலையிலிருந்து நான் அந்த ஒரு விஷயத்தை அணுகணும். இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது தான் அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பது பெரிய விளைவுகளை கொடுக்காம இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற அளவுக்கு போயிட்டு, ஏற்கனவே கம்ப்யூட்டர்ல ஸ்டோரேஜ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் என்பது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருந்தாலும், இது போன்ற பேசிக் விஷயங்கள், சோசியல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இதுல நம்ம லேப்ஸா இருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்வு படிச்சு நம்ம எடுத்து காட்டுது. காவலர்களும் மனிதர்கள் தான். அதே போல அந்த இளைஞனும் வந்து அவனுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் தடைபடுத்தும் பொழுது இயற்கையா எழக்கூடிய கோபம் அது. அதை வந்து காவலர்கள் வந்து இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாம் என்பது, அவனை அழகா டீல் பண்ணியிருக்க முடியும் என்பது ஒரு முக்கியமான செய்தி. இதுதான் சில தலைவர்கள் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இப்போ நீங்க அறிஞர் அண்ணாவெல்லாம் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இது மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள் எல்லாம் கூட்ட அட்வைஸ் பண்ணிக்கிறாரு.
நாம இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். கட்சி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆட்சியில இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள்லாம் என்றும் இருப்பார்கள், அதை மதிக்கணும் அப்படின்னு சில சில பண்பாடுகளை கற்றுக் கொடுத்த வரலாறெல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல இருக்கு. அத்தகைய சிறந்த அரசியல் கூறுகளை நோக்கி நம்முடைய அரசியல் தலைவர்களும் தம் தொண்டர்களை நெறிப்படுத்தணும் என்பது நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது.